morning students. Today we have learned exercise 4.5. Question number 1. A fruit vendor bought some mangoes of which 10% were rotten. He sold 33 1/3% of the rest. Find the total number of mangoes bought by him initially if he still has 240 mangoes with him. Fruit vendor means இப்போ ஒரு பழக்கடை வியாபாரி மேங்கோஸ் வாங்கிட்டு வர்றாரு. அதில் 10% அழுகி போச்சு. எவ்வளோ அவர் வாங்கினாருன்னு தெரில. 10% ராட்டன் மீன்ஸ் அழுகி போயிடுச்சு. அதில் 33 1/3% அவர் என்ன பண்ணிட்டாரு, சேல்ஸ் பண்ணிட்டார், விற்றுட்டார். ஓகேவா? ஸோ இப்போ அவர்கிட்ட 240 மேங்கோஸ் இருக்குது. பேலன்ஸாக 240 மேங்கோஸ் இருக்குது. ஸோ இனிஷியலி மீன்ஸ் ஸ்டார்டிங் பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மேங்கோஸ் வாங்கினார், நமக்கு எவ்வளோ வாங்கினாருன்னு தெரியாது. 10% பர்சன்டேஜில் கொடுத்துருக்கா. 10% அழுகி போச்சு. 33 1/3% விற்றுட்டார். இப்போ கையில் இருக்கிறது 240 மேங்கோஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ மேங்கோஸ் அவர் வாங்கினார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ லெட் தி டோட்டல் மேங்கோஸ் இனிஷியலி, நம்ம என்ன ஃபஸ்ட்டு டோட்டல் இனிஷியலாக ஃபஸ்ட்டு பேசிக்காக எவ்வளோ வாங்கினார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். லெட் தி டோட்டல் மேங்கோஸ் இனிஷியலி பாட் பை த ஃப்ரூட் வெண்டர் பை, நமக்கு ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் 10% லாஸ்ன்னு கொடுக்குறதுனால ஸோ பர்சன்டேஜில் எடுக்கிறோம். பர்சன்டேஜ் மீன்ஸ் 100%. இனிஷியலாக டோட்டல் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ வாங்கினோமோ அதை 100%ன்னு டினோட் பண்ணிக்கலாம். அட் 10% வேர் ராட்டன், அதாவது அதில் 10% அழுகி போயிடுச்சு அப்படின்னா இப்போ 100ல் 10% சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 90%. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ மேங்கோஸ் வாங்கினான்னு தெரியாது, அதான் 100%ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 10% ராட்டன் மீன்ஸ் அழுகி போயிடுச்சு. 100 - 10% மீன்ஸ் 90%. நெக்ஸ்ட்டு மேங்கோ சோல்ட் பை த ஃப்ரூட் வெண்டர், எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காரு, 33 1/3%. ஓகேவா? ஸோ 90%ல் 33 1/3% என்ன பண்ணியிருக்காரு, விற்றுட்டார். ஸோ 33 1/3% மீன்ஸ் 33 × 3 99. 99 + 1 100 divided by 3% of 90%. Of means multiplication. 90 divided by 3 into 90% எப்படி 100 divided by 3 into 90% means 90 divided by 100. 100 cancel. 1 3 is 3. 3 3s are 9 0. So 30%. ஸோ ஃபஸ்ட்டு 100% வாங்கியிருக்காரு. அதில் 10% அழுகி போயிடுச்சுன்னா 90%. அந்த 90%ல் எவ்வளோ விற்றுருக்காரு, 30%. ஸோ அப்போ ரிமைனிங் மேங்கோஸ் லெஃப்ட் ஹிம் ஆஃப்டர் செல்லிங் ப்ரைஸ். இப்போ ரிமைனிங் மேங்கோஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 90%. 90 சப்ராக்டட் ஆஃப் 30 60%. நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் பர்சன்டேஜில் கேட்கல, நம்பர்ஸில் கேட்டிருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் லெஃப்ட் வித் ஹிம் இஸ் கிவன். இப்போ எவ்வளோ இருக்குது, 240. ஓகேவா? நமக்கு டோட்டலாக 100%ல் 10% அழுகி போச்சு. நெக்ஸ்ட்டு 33 1/3% விற்றுருக்காருன்னா அது எவ்வளவு, 30%. இப்போ நெக்ஸ்ட்டு டோட்டலாக 90%ல் 30% செல்லிங் ப்ரைஸு. ஸோ கிவன் ரிமைனிங் மேங்கோ 60%. நம்மள்கிட்ட எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது, 240. அப்போ 100% ஆஃப் மேங்கோஸ் ஈக்குவல் டு நம்ம 100%ல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 240 டிவைடட் பை நம்மள்கிட்ட கையில் இருக்கிறது 240, பர்சன்டேஜில் எழுதுறோன்னா 60 × 100. ஓகேவா? 0 0 கேன்சல். 1 6 6 6 4 6 are 24. 40 × 10 400. இப்போ எவ்வளோ மேங்கோஸ் அவர் வாங்கியிருக்காரு, 400 மேங்கோஸ் வாங்கியிருக்காரு. அதில் 10% அழுகி போயிடுச்சு. 33 1/3% என்ன பண்ணிட்டாரு, விற்றுட்டார். இப்போ ரிமைனிங் அவர் கையில் எவ்வளவு இருக்குது, 240 மேங்கோஸ். Thus initially the fruit vendor bought a total number of mangoes is 400. Next, a student gets 31% of marks in an examination, but
fails but 12 marks. If the pass percentage is 35%, find the maximum marks of the examination. நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரணும், 35%. அதில் அவன் எடுத்துருக்கிறது எவ்வளவு, 31%. பட் ஆனால் அவன் வந்து என்னது ஃபெயில் ஆகிருக்கேன், எவ்வளோ, 12 மார்க்ஸ். ஓகேவா, ஃபைண்ட் தி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அப்போ இந்த எக்ஸாமினேஷனில் மேக்ஸிமம் அதிகமாக எவ்வளோ மார்க்கு எடுக்கணும். ஓகேவா, let the x be the maximum mark. அப்போ மேக்ஸிமம் மார்க்கை எதான் டினோட் பண்ணியிருக்கோம், எக்ஸு அப்படின்னு. ஸோ நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, 35% ஆஃப் எக்ஸு. பாஸ் பர்சன்டேஜிலேருந்து அவன் கெட் பர்சன்டேஜ் மார்க் நம்ம சப்ராக்ட் பண்ணால் கண்டுபிடிச்சலாமா. இப்போ 35% ஆஃப் எக்ஸ் மைனஸ் அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், 31% ஆஃப் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ எவ்வளோ மார்க்ஸில் வந்து ஃபெயிலாக இருக்கேன், 12 மார்க்ஸ். இப்போ 35% எப்படி ரைட் பண்ணலாம், 35 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 31% மீன்ஸ் 31 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மார்க்ஸ். 35 into x, 35x divided by 100 minus 31x divided by 100 is equal to 12. Denominator is same. So you compare the numerator. 35x minus 31x. Same variable. So subtracted 35 subtracted of 31 is 4x. 4x divided by 100 is equal to 12. Find the value of x. So 4 by 100 opposite side going on, 100 divided by 4. 12 into 100 divided by 4. 1 4 is 4, 3 4s are 12. Therefore the x value is equal to 300. அப்போ maximum marks எவ்வளவு, 300. Next, third question. Sultana bought the following things from a general store. Calculate the total bill amount paid by her. ஓகேவா, சுல்தானா அப்படிங்கிறவன் சென்ட்ரல் ஸ்டோரில் போய் கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுறான். ஒவ்வொரு திங்ஸோட ரேட் என்ன, நெக்ஸ்ட்டு டோட்டலாக அவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதான் கொஸ்டின். மெடிசின்ஸ் காஸ்டிங், மெடிசின்ஸ் வந்து எவ்வளோ வாங்குகிறேன் அப்படின்னா 800, அதுக்கு ஜிஎஸ்டி 5%. நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸுக்கு வந்து 650 வாங்குகிறேன், அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எவ்வளவு, காஸ்மெட்டிக்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ், ஓகேவா, பொருட்கள், 12% ஜிஎஸ்டி. செரல்ஸ் வந்து எவ்வளோ வாங்குகிறேன் அப்படின்னா 900, அதுக்கு வந்து 0% ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் சன் கிளாஸ் வந்து 1750க்கு ஜிஎஸ்டி வந்து 18%. நெக்ஸ்ட் ஏர் கண்டிஷனர் காஸ்டிங் 28,500, ஜிஎஸ்டி 28%. ஃபர்ஸ்ட் ஒன் மெடிசின்ஸா, ஃபர்ஸ்ட் ஒன் பில் அமௌண்ட் இஸ் காஸ்ட். ஸோ பில் அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ 1 + ஜிஎஸ்டி % டிவைடட் பை 100. ஃபர்ஸ்ட் ஒன் மெடிசின், மெடிசினுக்கு எவ்வளோ பில் அமௌண்ட், பில் அமௌண்ட் இஸ் 800. எவ்வளோக்கு பில் வாங்கியிருக்காங்க, 800. ஸோ அதனுடைய பில் அமௌண்ட் இப்போ கால்குலேட் பண்ணோம், 800 இன்ட்டு 1 + மெடிசினுக்கு 5% ஜிஎஸ்டி. 5% means 5 divided by 100. Next LCM எடுத்தோன்னா 1 into 100 100, 100 plus 5 105 divided by 100. 20 cancel. இப்போ 105 into 8, 8 5s are 40. Balance 4 18 is 8. ஸோ மெடிசினுடைய பில் அமௌண்ட் எவ்வளவு, ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து 840. ஸோ அதனுடைய பில்லு 800, 5% ஜிஎஸ்டி மீன்ஸ் 40 rupees. ஸோ அப்போ 840. நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எவ்வளோக்கு வாங்குறான், 650 இன்ட்டு ஜிஎஸ்டி 12%. 1 + ஜிஎஸ்டி 12 divided by 100. 1 into 100 100 plus 12 112 divided by 100. 0 cancel. 2 5s are 10, 1 5 is 5, balance 1, 3 5s are 15,
1 2 is true. 5 2s are 10. Balance 1. 6 2s are 12. So 56 into 13. 6 3s are 18. Balance 1. 5 3s are 15. 15 plus 1 16. 1 6 is 6. 1 5 is 5. 8 6 plus 6 12. 12 2 plus 1. 5 plus 1 6. 6 plus 1 7. So 728. Bill amount 650. 12% GST means 728. Charles 0% GST means percentage அதில் வந்து GST வந்து 0%னால எவ்வளோ அமௌண்ட்டு 900. ஸோ போத் அமௌண்ட் 900 தான், சேம் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு சன் கிளாஸ் பில் அமௌண்ட் இஸ் 1750. GST 18%. 1 plus 18 divided by 100. 100 is 100. 100 plus 18 118 divided by 100. 1750 into 180 divided by 100. 0 0 cancel. 2 5s are 10. 3 5s are 15. Balance 2. 5 5s are 25. 1 2 is true. 5 2s are 10. Balance 1. 9 2s are 18. 59 into 35. 5 9s are 45. Balance 4. 5 5s are 25. 25 plus 4 29. 3 9s are 27. Balance 2. 3 5s are 15. 15 plus 2 16 17. 5 9 plus 7 16. 6 balance 1. 7 plus 2 9. 9 plus 1 10. 0 balance 1. 1 plus 1 2. So amounted 2065. Last AC bill amount is 28,500. GST vary 28%. But 1 plus 28 divided by 100. 100 is 100. 100 plus 28 128. Bill amount 28,500 into 128 divided by 100. 20 cancel. So 285 into 128 multiple பண்ணா 36,480 rupees. First medicine உடைய cost. Medicine உடைய GST வரி 840. Next cosmetics 725. Charles 900. Sunclass 2065. AC 36,480. Last எனக்கு calculate the total bill amount paid by her. ஓகேவா? ஸோ total bill amount first one 840 plus 728 plus 900 plus 2065 plus 36,480. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 41,013. ஸோ எவ்வளோ டோட்டலாக அவன் பே பண்ணியிருக்கான் ஜிஎஸ்டி வரியோட 41,013. ஓகே, நெக்ஸ்ட் fourth one, PDAS income is 25% more than that of Q. By what percentage is Q-dash income less than B-dash? அதாவது B-dash, Q-dash two members. B-dash ஓட income எவ்வளோ அப்படின்னா 25% more than that of Q. Q-ஓட 25% வந்து more than-ஆக இருக்குது. இப்போ by what percentage is Q-dash income less than B-dash? ஓகேவா? B-dash Q-dash உடைய income வந்து B-dash-ஐ கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ லெஸ் தானாக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதை நம்ம லெட் Q-dash இன்கம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா Q-dash-ஐ விட மோர் தென் 25% மோர் தென் தான் எனது B-dash இன்கம். ஸோ அப்போ Q-ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ Q-dash-ஓட இன்கம்மை நம்ம பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோன்னா 100ன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ 100. இப்போ B-dash இன்கம் இஸ் 25% மோர் தென் Q-வா? 25% மோர் தென் Q அப்படின்னா மோர் தென்னா பாசிட்டிவ். அப்போ 100 + 25 எவ்வளவு? 125. 100 + 25 125%. இப்போ நெக்ஸ்ட்டு இன் பர்சன்டேஜ் டேர்மில் எழுதும்போது Q-dash இன்கம் இஸ் லெஸ் தென் B-dash இன்கம்.
Q dash ஓட income வந்து less than B dash. இப்போ B dash with respect to B dash ஓட income எவ்வளோ அப்படின்னா P minus Q divided by P into 100. P ஓட வேல்யூ என்னது 125 minus Q ஓட வேல்யூ என்னது 100 divided by B 125 into 100. So 125 minus 100, 25 divided by 125 into 100. 125 is 25, 5 25s are 125. 1 5 is 5, 2 5s are 10, 0. So அப்போ எவ்வளவு 20%. அப்போ P dash ஓட Q dash income is less than எவ்வளவு B dash விட Q dash வந்து எவ்வளவு less than இருக்குது 20% வந்து less than. Okay. Next, fifth one. Vaidehi sold 2 sarees for rupees 2,200 each on one sequence 10% and on the other losses 12%. Find her total gain or loss percentage in the sale of the sarees. Vaidehi அப்படிங்கிறவ 2 sarees purchase பண்ணிருக்காங்க. each sareesனா ஒவ்வொரு சாரியும் 2200. first saree 2200 and another one saree rate is 2200. so first சாரிக்கு வந்து 10% வந்து கெயின் ஆகும். செகண்ட் சாரிக்கு வந்து 12% வந்து லாஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக லாஸ்ட் 2 சாரியும் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கெயினா லாஸா எவ்வளோ கெயின்னா கெயின் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் அந்த சாரியோட கெயின் பர்சன்டேஜ் எது லாஸ் பர்சன்டேஜ் எதுன்னு கால்குலேட் பண்ணணும். த செல்லிங் ப்ரைஸ் இஸ் rupees 2200. ஃபஸ்ட்டு சாரீக்கு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சாரீ எவ்வளோ ரேட்டு 2200. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 2200. ஓகேவா, அதில் கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவு 10% கெயின். ஸோ அப்போ கெயின்னா அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணுமா, ஃபஸ்ட்டு ஒனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 + கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. செல்லிங் ப்ரைஸ் 2200 is equal to cost price 1 + கெயினோட வேல்யூ 10 divided by 100. 100 is 100. 100 + 10 110 divided by 100. So 2200 is equal to cost price into 110 divided by 100. Next, cost price value கண்டுபிடிக்கணும்னா 110 divided by 100 opposite side going and reciprocal. So 100 divided by 110. 0 0 cancel. 1 11 is 11. 2 11s are 22. 0. இப்போ 20 into 100 2000. ஸோ ஃபஸ்ட்டு சாரியோட காஸ்ட் ப்ரைஸு எவ்வளோ அப்படின்னா 2000. ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சாரீ வந்து 2000, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 2200. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாரீ எவ்வளவு அப்படின்னா த செல்லிங் ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் 2200. ஸோ இதில் நம்ம லாஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ் வந்து 12%. ஸோ இதுக்கு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று கெயின் பர்சன்டேஜ்னால ப்ளஸ்ஸு, லாஸுன்னு கொடுத்துருக்கறனால இங்கே மைனஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் 1 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. selling price 2200 is equal to cost price into 1 minus 12 divided by 100. 100 is 100. 100 minus 12 divided by 100. 100 subtracted of 12 is equal to 88 divided by 100. Find the value of cost price. So 88 divided by 100, opposite side going on reciprocal. So 100 divided by 88. Cost price is equal to 2200 into 100 divided by 88. 8 11s are 88. 2 11s are 22, 0 0. 4 2s are 8. 1 2 is 2, 0 0. Next 1 4 is 4. 25 4s are 100. But 25 into 100, 2500. Cost price of the both sarees. காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு சாரியோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, ஃபஸ்ட்டு ஒன்று 2000,
செகண்ட் ஒன்று 2500. ஸோ ஆட் பண்ணுறோம் 4500. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி 2 sarees. ஃபர்ஸ்ட் ஒன் 2200, செகண்ட் ஒன்று சேம் 2200. ஸோ 4400. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 4500, செல்லிங் ப்ரைஸ் 4400. ஸோ செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ். ஏன்னா நமக்கு உங்க வாங்கினது எவ்வளோவுக்கு 4400க்கு வாங்கி எவ்வளோ விற்றுருக்காங்க 4500க்கு. ஸோ அப்போ நமக்கு லாஸ். இப்போ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 4500 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 4400. சப்ராக்ட் பண்ணணும்னா 100. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ் எவ்வளவு 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 4500 இன்ட்டு 100. 0 0 cancel. 9 5s are 45, 2 5s are 10, 0. இப்போ 20 divided by 9. இதை நம்ம எதில் எழுதலாம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா 2 9s are 18, 18 plus 2 20. அப்போ 2/9%. Okay, thank you students.